everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. Trivandrumல last few days பயங்கர மழை. Most of Tamil Nadu, Andhra, Kerala, Karnataka, Maharashtra எல்லா இடமுமே மழையா இருக்குது because of the low depression in Bay of Bengal. Videos எதுவும் ஷூட் பண்ண முடியல. I hope you all are well and safe. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிகினர்ஸ்க்கு எஸ்பெஷலி ரோஸ் நடும்போ நட்டதுக்கு அப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பற்றி தான் நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் ஜூம் மீட்டிங்கில் நம்ம நிறைய பேர் கூட பேசினோம். அதில் ஒரு சிலர் கேட்ட கேள்விங்க எல்லாமே இது ரிலேட்டட். அதுவும் இல்லாமல் கம்யூனிட்டிலனாலும் சரி வாட்ஸ்அப் பர்சனல் மெசேஜஸ்லேயும் நிறைய பேர் கேட்குற கேள்விகள் வந்து இது சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால ஏன் நம்ம இப்படி ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்து தான் நான் அந்த வீடியோ போடுறேன். அதனால் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்க்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ரோஸ் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆர் பேட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா நீங்கள் ரோஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா 30 rupees ரோஸ் வாங்காதீங்க. ட்ரை டு பை அ மீடியம் சைஸ் ரோசஸ். அப்படின்னா அதில் உங்களுக்கு 3-4 கிளைகள் இருக்கும். ஏதாவது ஒரு கிளை டைபேக்கில் போனாலும் உங்கள் பராமரிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அப்படி ஆனாலும் நீங்கள் வந்து மொத்த செடியும் சேவ் பண்ணலாம். ஆனால் 30 rupees ரோஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒன்றாவது அதில் ஒரு ஸ்டெம் தான் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் டைபேக் ப்ராப்ளம் ஓவர் வாட்டரிங் ப்ராப்ளமில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா யூ லூஸ் த பிளான்ட். என்ன பண்ணாலும் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ரோஸ் வாங்குறீங்க இல்லை இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்புறமா ரோஸ் வாங்க போகிறீங்கன்னா ட்ரை டு பை அ மீடியம் சைஸ் ரோசஸ். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி சைஸஸ்லேயோ இதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கக்கூடிய ரோசஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ரோஸ் வாங்கியாச்சு. இனி எப்படி நடுறது, என்ன மிக்ஸ் போடுறது, எந்த மாதிரி பாட்டில் நடணும் அப்படின்றதெல்லாம் மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 வீடியோஸ் அதில் இருக்குது. அப்போ பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பரேஷன், எப்படி நடுறது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி பாட் சைஸ், எந்த செடிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா வாட்டரிங் தாங்க. இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் மழையில் இருந்தும் வாட்டர் லாக் எதுவும் இல்லாமல் எவ்வளோ கிளியராக வாட்டர் ட்ரெயின் ஆகி போயிருக்குது அப்படின்னு பாருங்கள். பிளான்ட் நட்ட உடனே ஃபஸ்ட்டு வாட்டரிங் நிறச்சி விட்ருங்க. அப்போ தான் அந்த ஹோல் வழியாக கரெக்டாக ட்ரெயின் ஆகுதா இல்லையான்னு தெரியும். பாட்டுக்கு 2 சைடு ஹோல் இருக்கும் இல்லையா, 2 பக்கமாக அந்த தண்ணி உடனே ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளால அந்த தண்ணி ட்ரெயின் ஆகி போயிடணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குத்தி விட்டு பாருங்கள் அந்த சைடெல்லாம். அப்படியும் போகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளான்ட்டை உடனே மறுபடியும் எடுத்து ரீபாட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த தண்ணி போகாமல் ரூட்டு வந்து ராட் ஆயிரும், அப்படியே தேங்கி நின்று மழையெல்லாம் வரும்போது பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட்டரிங்லேயே நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம் இல்லையா. என்னோடய எல்லா பாட்ஸும் இந்த பிளான்ட்டுன்னு இல்லை ஓல்ட் பாட்ஸ் எல்லாமே கிளியராக தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 10 inch பாட். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி நம்ம விட்டால் போதும். ஃபஸ்ட்டு வாட்டரிங்க்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல வெயில் இருந்துன்னா நம்ம வந்து மார்னிங் 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதை விட சின்ன பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக தேவைப்படும். அதாவது 6 inch பாட்டில் ரோஸ் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தோன்னா செடி வாடுறது, எல்லாம் வாடி போச்சு, இலை தொழிஞ்சு போச்சு, இலை மஞ்சள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து சன்லைட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பிளான்ட் எல்லாம் நட்டு 2 days நான் வந்து ஷேடில் வச்சுருந்தேன். கண்டினியூஸ் ரெயின் இருந்தனால அதுக்கப்புறமா நான் ஓப்பன் டெரஸ்க்கு மாற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் நட்டு ஆக்சுவலாக ஒரு 7 days ஆகிடுச்சு. என்னோடய பிளான்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எதுலேயும் எந்த பாதிப்பும் இல்லை. லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்பவும் மஞ்சள் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து சில டைம் லீவ்ஸ் எல்லாம் தொழியலாம். மொத்த லீவ்ஸும் தொழிஞ்சு வெறும் ஸ்டிக்கு மட்டும் இருக்கும். இட் இஸ் ஓகே. அது அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக்னால் வர்றது. டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கிளைமேட். இப்போ உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாரம் ஒரு 5 நாளாவது ஷேடில் தான் வைக்கணும். அப்போது ஷேடில் இருக்கும்போது தண்ணி வந்து டெய்லி ஊற்ற வேண்டிய தேவை இருக்காது. ட்ரையாக இருந்தால் மட்டும் ஒரு 2 inch ட்ரையாக இருந்தால் மட்டும் தொட்டு பார்த்து தண்ணி விட்டால் போதும். ஸோ ஒரு வாரம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக தான் நம்ம சன்லைட்டுக்கு கொண்டு வரணும்.
இல்லாட்டி அந்த செடிக்கு வந்து அந்த climate used to இல்லை இல்லையா, உடனே புது தளிர்லாம் இப்படி வாடிரும், ட்ரூப் ஆயிரும். பட் இங்கே இப்போ வெதர் நல்லா இருக்குது, அதனால எல்லா பிளான்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது. டெரஸில் தான் வச்சுருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை. லீவ்ஸ் எல்லோ வந்து ரொம்ப ஆகலை, அங்கங்கே ஃபங்கஸ் வந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரெயின் அண்ட் கொஞ்சம் எல்லோவும் ஆயிருக்கு. ஸோ அந்த எல்லோ ஆகிறது வந்து ஃபங்கஸ் கிடையாது, அந்த ப்ரௌன் ஸ்பாட் வர்றது தான் ஃபங்கஸ். ஸோ உங்களுக்கு இலைங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட் ஆகினாலோ இல்லை பிளெயின் எல்லோ ஆகி தொளிஞ்சாலோ அதெல்லாம் பாட்டில் இருந்தும் க்ளீன் பண்ணிடுங்க. செடியில் அந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிற இலைகளையும் எடுக்கிறது நல்லது, செடியில் அப்படி வச்சுருக்கிறத விட. அந்த இலைகளை வந்து நம்ம பாட்டுக்குள்ளால் போடுறத விட அதை எடுத்து டம்ப் பண்ணுறது நல்லது. செடி தொட்டிக்கு பக்கத்துலேயோ கிரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னா அது பக்கத்துலேயோ அதுக்கு மூட்டு பகுதியிலையோ அதை போடாதீங்க. இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் த டிசீஸ். அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் தான் பண்ணும், வேறு செடியும் பாதிக்கும். அதனால் போடாதீங்க அண்ட் டம்ப் இட். அதுக்கப்புறமா பாட்டை வந்து க்ளீனாக வைங்க. எந்த வெங்காயத்தொலி வெஜிடபிள் வேஸ்ட் அதெல்லாம் கூட அதில் கொட்டாதீங்க. ரோஸ் வந்து எப்போவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கிறது தான் விருப்பப்படும். வேறு செடிங்களை ரோஸ் கூட நடாதீங்க. அண்ட் இது நடும்போது நீங்கள் வந்து ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ அந்த ஃபஸ்ட்டு வீக்கு வந்து போட வேண்டாம். ஸோ நம்ம பேசிக்காக இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி எந்த மாதிரி ரோஸ் செடி வாங்குறது, எப்படி அதை பாட் பண்ணணும், பாட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ விடணும், எப்படி சன்லைட்டுக்கு கொண்டு வரணும், அப்போது இந்த மாதிரி இலைங்க பாதிப்பு வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துருக்கோம். இனி ஒன்று இருக்குது, டைபேக். கடைசியாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். டைபேக்குன்னா இந்த மாதிரி ஸ்டெம் மேலேருந்தே ப்ரௌன் ஆகி போகிறது, இல்லைன்னா மேலேருந்து ப்ரௌன் ஆகி கீழே கொஞ்சம் எல்லோ ஆகி வரும். இது நர்சரியிலேருந்து கொண்டு வரும்போதே அப்படி தான் இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறது மோர் ஸ்டெம்ஸ் இருக்கணும், நிறைய ஸ்டெம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லது. செடியில் ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும் இல்லையா, எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். இது டெட் ஹெட் பண்ணி விட்ட இடம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சிலருக்கு வந்து நம்ம ஜூம் காலில் சொன்னாங்க, இடையில வந்து ப்ரௌன் ஆகிரும். மேலே ப்ரௌனாகும், அப்புறம் பச்சை இருக்கும், இடையில ப்ரௌனாக இருக்கும், அப்புறம் பச்சையாக இருக்கும். அதுவும் அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு பச்சை ஸ்டெம் எங்கே தென்படுதோ அந்த ப்ரௌனுக்கு கீழே அங்கே வச்சு க்ளீன் ப்ரூனர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி விடணும். நான் வந்து கட் பண்ண இடத்துல எதுலேயுமே ஃபஞ்சிசைட் வைக்கலை, ஏன்னா ரெயினாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னனால வைக்கல. வச்சாலும் உடனே மழை வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ண இடத்துல தாராளமாக வைக்கலாம். டைபேக் வந்துச்சுன்னா முதல்ல அந்த ஏரியாவை கட் பண்ணி ஃபஞ்சிசைட் வச்சுட்டு தண்ணியை கம்மி பண்ணணும். ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது. தேவை இருந்தால் மட்டும், ட்ரையாக இருந்தால் மட்டும் விடணும். அப்புறமா அதோட டாப் சாயில் இருக்குல்ல, மேல் சாயிலை வந்து கிளறி விடுங்க. அந்த நிறைய ஈரப்பதம் இருந்துன்னா அது காய்கிறதுக்காக. சன் எக்ஸ்போஷர் இருக்கட்டும், ஃபுல் சன்னில் பிளான்ட் வைங்க. இந்த டைபேக்குங்கிறது பிளான்ட் நட்டு உடனே வராது, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்புறமா தான் மெதுவாக வர ஆரம்பிக்கும். அது ரூட் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா தான் வரும். புது பிளான்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், நம்ம மாற்றி நடும்போ அப்போது ரூட்டும் வீக்காக இருக்கும் இல்லையா, ரூட் வளர்ந்துருக்காது. வளர்ச்சிருந்தால் தான் மேலே க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி கரெக்டாக பார்த்து விடணும். ஒரு 6 to 7 hours சன்லைட் கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தண்ணியெல்லாம் நிப்பாட்டியும் சரியாகலைன்னா நீங்கள் வந்து ஃபஞ்சிசைடு ஒரு பிஞ்ச் எடுத்து ஒரு 100 ml தண்ணியில் கலக்கி அந்த பிளான்ட்டுக்கு விடலாம், ரூட் இன்ஃபெக்ஷன் கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 3-4 days கழித்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். ஆர் ஹியூமிக் ஆசிட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, அதை ஒரு கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி எல்லா செடிங்களுக்கும் விடலாம். அது வந்து ரூட் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ புதுசாக நீங்கள் பிளான்ட் நடுறீங்க அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட். இல்லாட்டி கடையில் கூட கிடைக்கும், அது ஆர்கானிக் ப்ராடக்ட் தான், இன்ஆர்கானிக்காகவும் கிடைக்குது. வாட் எவர் இட் இஸ், எது கிடச்சதோ நீங்கள் அது கூட பிளான்ட்டுக்கு சாயிலில் விடலாம், ஃபாலியர் ஸ்ப்ரேயில் சாயில். ஸோ தே கேன் அப்சர்வ் இட். அண்ட் நம்ம நட்டு 2 weeks 3 weeks ஆகிடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபெர்டிலைசர் போடாதீங்க. ஃபெர்டிலைசர் போட்டால் பிளான்ட்டுக்கு எந்த யூஸும் இல்லை, ஏன்னா வளர்ச்சி இல்லாதனால அது எதுவும் எடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் ராங். டோன்ட் கிவ் எனி ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா பிளான்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய பிளான்ட்ஸை பாருங்கள், 1 வாரம் ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது. இதுக்கு வந்து நான் ஃபெர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ணலாம்.
நான் வந்து ஃபெர்டிலைசர் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆர்கானிக் கிரானியூல்ஸ் தான் இப்போ தான் போட்டு விட்டேன். தான் போட்டு விட்டேன். இதுக்கு நம்ம மைக்ரோ நியூட்ரியன் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் இல்லைன்னா ஒரு 15 டேஸ் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா. ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் இல்லையா, ஆப்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து பிளான்ட் ஃபோட்டோ எடுத்து கார்டனிங் டைரி வாட்ஸ்அப்லேயோ கார்டனிங் டைரி ஃபேஸ்புக்லேயோ காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ரோஸ் பாட்டிங் பற்றியும் பாட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இனி வந்து புதுசாக நட்ட ரோஸுக்கு ஃபெர்டிலைசிங் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் ஆர் ஸ்கெடியூல், அண்ட் ரெகுலர் ஃபெர்டிலைசிங்கும் அதுக்குள்ள ஒரு ஸ்கெடியூல், டைம் டேபிள், அதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது சீக்கிரமாக ஐ வில் ஷேர் இட். அப்போ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ காமெண்ட் பிலோ. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. ஹாப்பி டு ஹெல்ப் ஆல்வேஸ். அப்போ மறுபடியும் I will meet you all on another video. Till then, happy gardening as usual. Take care of yourself. Buy rose, grow rose, share the happiness. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.